السلام عليكم ورحمة الله وبركاته. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى إن الحسنات يذهبن السيئات صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام الكذب يأكل الإيمان كما تأكل النار الحطب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களே, பொய்கள் பலவிதம். பொய் பேசுவது என்பது மார்க்கம் ரீதியாக அது வரவேற்கப்படுகிறதா அல்லது மறுக்கப்படுகிறதா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து செயல்படுவதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நிறைய இடங்களில், குறிப்பாக இந்த வணிகம் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல தான் இந்த பொய் பேசுவது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாகவே ஆகிப்போய்விட்டது. ஆனால் உண்மையான வியாபாரிகள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் யாருடன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த இடத்துல சிந்திக்க கடமைப்படுகிறோம். உண்மையான வியாபாரிகள் நாளை மறுமையில் சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்கள் இவர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். பொதுவாக இந்த உண்மை பேசக்கூடிய தன்மை, குறிப்பாக அந்த வியாபார விஷயத்தில் அது ரொம்ப ரொம்ப குறைவு. நமக்கு தேவைய ஒரு பொருளை விற்று அதை காசாக்கணும், அது எப்படியோ அந்த பொருள் என்ன செய்யணும், விற்கப்படணும். அதற்காக வேண்டி இவர்கள் சொல்லக்கூடிய பொய்கள் பலவிதம். ஒவ்வொன்றும் ஒரு ரகத்தில் இருக்கும். இவர் சொல்லக்கூடியது பொய். அந்த பொய்க்கு என்ன செய்வாங்க, ஒரு சில சப்பக்கட்டுகள் கட்டுவதும் இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ட்ரெண்டாகவே ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா. உண்மை கசப்பினும் உண்மையை பேசுங்கள். கசப்பா இருந்தா கூட சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு உண்மை சொன்னா கசக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப உண்மைதான் அது எல்லா காலத்திலும் அது நமக்கு வெற்றியை தரும். பொய் எல்லா நேரத்திலையும் வெற்றியை தராது. இன்னும் சொல்ல போனா அந்த பொய் சொல்வதனாலேயே நமக்கு வரக்கூடிய நிறைய விஷயங்கள் தடைபட்டு வேண்டுமானால் போகலாம். அது பிறகுதான் நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் அதை நம்ம உணர்வோம். அப்போ உணர்ந்து பிரயோஜனம் இல்லையா? ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அதுக்கு இதுபு ஏக்குலில் ஈமான, பொய் பேசுவது ஈமானை சாப்பிட்டு விடும். எப்படி நெருப்பு விறகு கட்டையை சாப்பிட்டு விடுகிறதோ அது போல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்போ பொய் பேசுகிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அது நம்முடைய ஒட்டுமொத்த ஈமானையே சாப்பிட்டுருது. இன்னைக்கு நம்முடைய அமல்கள் அனைத்தும் நல்ல இடத்துல அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் நம்முடைய ஈமான் தான். அப்போ அங்கே ஈமானே நம்ம பொய் பேசுவதனால அதை சாப்பிட்டுருது அப்படின்னா அப்போ இதர விஷயங்களை பற்றி நம்ம என்னவென்று கூறுவது. ஆகையினால எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும். இன்னைக்கு நிறைய பேர் சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, பொய் பேசிட்டுறாங்க. இவங்க பொருளை விற்கணும், நான் கெட்ட பொருளை விற்பாங்க, அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி விற்கிறது கிடையாது. இன்னைக்குள்ள வியாபாரிகள் அவங்களுக்கு தேவை 4 காசு சம்பாதிக்கணும், ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும், ஏதாவது வருமானம் வரணும், ஏதாவது பொருளை கஸ்டமர்களுடைய தலையில் மீது கட்டி என்ன செய்யணும், அது மூலமாக லாபத்தை பார்க்கணும். இது உண்மையான வியாபாரிக்கு உண்டான அடையாளம் அல்ல. இன்னைக்கு ஒரு பொதுவாகவே இந்த பேரண்ட்ஸுகள் பிள்ளைகள்கிட்ட கூட சில நேரங்களில் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஏதாவது ஒரு ஆசையை காட்டி, நீ ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தினா அல்லது
உங்கள் கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்படி எடுத்தினா உனக்கு ஏதாவது பொருளை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. எந்த பொருளை வாங்கி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. இது ஒரு வகையில் பொய் பேசுவதற்கு சமம். அல்லாஹ் பாதுகாக்க. ஏன்னா மார்க்கம் 3 விஷயங்களில் பொய் சொல்வது ஆகமாக்கி வைக்கிறது. 1, போருடைய நேரத்தில். 2, மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் போது பொய் பேசலாம். 3வது, கணவனை பற்றி மனைவிடத்திலோ அல்லது மனைவியை பற்றி கணவனிடத்திலோ நல்ல விதமான ஒரு அபிப்பிராயங்களை சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்காக வேண்டி, சமரசம் ஏற்படுவதற்காக வேண்டி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேங்கிற விஷயத்துல பொய் பேசுவது கூடும். அப்ப இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் மார்க்கம் பொய் பேசுவதை அனுமதிக்கிறது. மற்ற விஷயங்களில் பொய் பேசுவது கூடவே கூடாது. ஆக எல்லாம் எல்லா காலத்திலும் இந்த பொய் பேசுவதை விட்டு, பொய்யான நடவடிக்கைகளை விட்டு, பொய்யான வியாபாரம் செய்வதை விட்டு எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.